வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சு வெங்கடேசன் எழுதிய வேல்பாரி ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு நாவல். அது பயங்கரமாக இப்போ விகடன் பதிப்பகத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி. விகடனில் வந்து அது கதையாகவும் வந்தது, வாரம் தொடர்கதையாக வந்து அதுக்கப்புறம் தனி புத்தகமாக வந்து பெரிய வெற்றி பெற்றது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை 1000 கோடி படங்களோ பிரம்மாண்டமான படங்களோ கிடையாது. பாகுபலி மாதிரி ஒரு ஹிந்தி படங்கள் எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு கன்னட படங்கள் 1000 கோடி அடித்த மாதிரி, KGF 2 பண்ண மாதிரியான பெரிய படங்கள் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ 1000 கோடி படமும் இல்லை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமும் இல்லை. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு உப்மா படமாக ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப செலவை கம்மியாக பண்ணி படத்தை எடுத்தால் போதுங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. இதை யாருமே எடுத்ததில்லை. பொன்னியின் செல்வனை நம்ம எடுத்தால் போதும், நல்லா எடுக்கணுமா வேண்டாமாங்கிறது அடுத்த கேள்வி. அது ரொம்ப ஒரு உப்மா படமாக அமைஞ்சிருச்சு. 2வது பார்ட்டு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஃபஸ்ட் பார்ட் வந்து பொன்னியின் செல்வனை எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து கமலஹாசன் வரை ட்ரை பண்ணி எடுக்காத ஒரு நாவல். அதை நம்ம வந்து சோழர்களோட பெருமைன்னு சொல்லி எல்லாம் போய் பார்த்து ஹைப் பண்ணி பார்த்தது தானே தவிர அது சிறப்பாக எடுத்திருந்தாரு. அது வந்து ஒரு மேக்னம் ஓப்பஸ்ன்னு சொல்கிற மாதிரி அமையலை. ஸோ இப்போ வந்து வேல்பாரி நாவலை வந்து படமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தமிழ் சினிமாவுடைய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னா அது சங்கர். சங்கருக்கு வந்து கடந்த 2 படங்களாக சரியாக போகல. அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒரு நல்ல டைரக்டர் ஃப்ளாப்பு கொடுக்கறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து ஹிட்டு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தவர். இந்தியன் 2 கேம் சேஞ்சர் ஒரே நேரத்தில் 2 படம் எடுத்ததும் காரணமாக இருக்கலாம். சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் காரணமாக இருக்கலாம். இல்லை அந்த கதை அவங்க வந்து பிளான் பண்ணி அந்த படம் எடுத்த காலகட்டம் வந்து அவுட்டேட் ஆகிருக்கலாம். அந்த படம் ஆரம்பித்ததுக்கும் முடிகிறதுக்கும் ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு. அதில் அவுட்டேட் ஆகிருக்கலாம். பட் வேல்பாரிங்கிற பொறுத்தவரை இவரோட கதை கிடையாது. அது ஏற்கனவே எழுதப்பட்ட நாவல். அவர் கொரோனா காலத்திலே அந்த கதைக்கு ரைட்ஸ் வாங்கி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வச்சுட்டாரு. எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே, வசனம் எல்லாமே ரெடியாக வச்சுட்டார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த படத்தை வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது கரெக்டான கேஸ்டிங்கு, டெக்னிக்கல் குரூப்பை வந்து இது பண்ணணும். இப்போ 2026 ஜூனில் வந்து இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் நடிக்கலாங்கிறதுக்கு பல்வேறு விகடன் மாதிரியான அதில் வந்து கேள்வி கேட்குறாங்க, இதில் யார் நடிக்கலான்னு. அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கமலஹாசன் தான் நடிக்க முடியும், உலகநாயகன் கமலஹாசனை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. சியான், விக்ரம், சூர்யா இவங்கெல்லாம் பண்ணாலும் அவங்களுக்குலாம் அந்த அளவு மார்க்கெட் கிடையாது. ஸோ இப்போ ஒரு பெரிய கோலிவுட் ஆக்டர் நடிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பொருத்தமானவர் கமல் தான். பட் ஆனால் அந்த இளமையாக இருக்கிற காட்சிகள்லாம் டிஏஜிங் பண்ணால் தான் பண்ண முடியும். அது யாரை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை. ஸோ நம்ம அதுக்கான அறிவிப்பு வரும்பொழுது தான் தெரியும். இப்போதைக்கு கமல் சார் நடித்தா நல்லாயிருக்கும், விக்ரம், சூர்யா அப்படின்னு பல பேர்கள் வருது. நடிகர், கேமராமேன் இளவரசு அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனை பற்றி சொன்னார். அதாவது கமல் சார் ஆஃபீஸில் சபாபதி அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருந்தாராம். அப்போல்லாம் 1980-81 காலகட்டம். அப்போ வந்து அவரோட ரூம்மேட்டான் சபாபதி, இளவரசோட ரூம்மேட்டு. அப்போ வந்து இரவு நேரத்துலலாம் அங்கே டிஸ்கஷன் நடக்குமா. ஏன்னா ஹிந்தி படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். ஏக் துஜே கே லியே, சனம் தெரி கசம், 81 காலகட்டம். ஸோ அப்போ டிஸ்கஷன் நடக்குமா, அடுத்த படங்களுக்கெல்லாம் டிஸ்கஷன் நடக்குமா. ஸோ அப்படி டிஸ்கஷன் நடக்கும் பொழுது இவர் நைட்லாம் அங்கே போய் உட்காந்துருக்காங்களாம். ஸோ அப்படி போகும்பொழுது ராஜபார்வைக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்துருந்தாரு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். அந்த கடிதம் ஃப்ரேம் போட்டு இருக்குமா. ஸோ அதில் வந்து என்னென்னா, அப்போவே வந்து இது வந்து கமலஹாசனுடைய 100வது படம், இன்னும் நீ 100 சதங்கள் அடிக்க வாழ்த்துக்கள், கமலஹாசன் தனி நபர் அல்ல, ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்பதை மற்றவர்களும் புரிந்து கொள்ளும் காலம் வரும், அன்புடன் கே பாலச்சந்தர்னு சொல்லி அன்புள்ள ராஸ்கலுக்குன்னு ஆரம்பித்து அந்த கடிதம் இருக்கும். அப்போவே பிரமிப்பாக இருக்கும். அப்போவே 81லேயே, இது 2024 அந்த பேட்டி கொடுக்குறாரு. ஒரு 43 வருஷத்துக்கு முன்னாடியே கமல் வந்து பாலச்சந்தர் வந்து கமலஹாசனை ஒரு நிறுவனம், ஒரு இன்ஸ்டிடியூஷனுங்கிறாரு. அதாவது நீ நிறுவனம் ஆகிவிட்டாயின்னு நம்ம வைரமுத்து எழுதியிருப்பார் தசாவதாரம் படத்தில். ஸோ அப்படி இருக்கிறப்ப அப்போ இவர் வருவாராம், பாக்யராஜ் வருவாராம். பாக்யராஜ் வந்த பொழுது ஒரு படம், அதாவது சிகப்பு ரோஜாக்களுக்கு அப்புறம் கமலஹாசன், பாக்யராஜ், அதாவது பாக்யராஜ் டைரக்ஷனில் கமல் ஒரு படம் பண்ணுறதா ஒரு பிளான் வந்து தான். அந்த காம்பினேஷனில் கமல் ஓகே சொல்லிட்டாராம். அப்போ வந்து கீழே நிற்கிறாராம் பாக்யராஜ். மேலே கமல் சார் கூப்பிட்றாருன்னா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் அலசுறாராம். அப்படியே பதில் சொல்லிக்கிட்டே இருக்காராம் சிகப்பு ரோஜாக்கள் சம்பந்தமா அப்படின்னு. எனக்கு உள்ள கருத்தை தான் அவரும் சொன்னார்.
நம்ம இளவரசம். என்னென்னா பாக்யராஜ் டைரக்டர் ஆனது தான் தப்பு. ஏன்னா பாக்யராஜ் வந்து பாக்யராஜ் வந்து நடிகர் ஆனது தான் தப்பு. அவர் நடிகர் ஆனதுனால அவருக்கு உண்டான கதையை அவரே எழுதிக்கிறாரு. பாக்யராஜுங்கிறவர் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு அப்பாவி, அவர் வந்து ஒரு விடோயரு, கையில் ஒரு குழந்தையோட வரக்கூடிய பள்ளிக்கூட வாத்தியார், இந்த மாதிரி படங்களாகவே எடுக்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தாட் உள்ளவர். அவர் வந்து வெறும் டைரக்டராகவே இருந்திருந்தார்னா நிறைய நல்ல படங்கள் நம்ம கிடைச்சிருக்கும். ஒரு கைதியின் டைரி மாதிரி, அந்த சிகப்பு ரோஜாக்களில் வரக்கூடிய வசனங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அதில் ஒரு டயலாக், ஜெயிலேருந்து போகும்பொழுது கமல் சொல்லுவார், போயிட்டு வரேன் அப்படிம்பாரு. சார் இது ஜெயிலு, இங்கே போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்படி. இல்லை இப்போ வருவேன், அடுத்த பிறந்த நாளைக்கு வருவேன் பாரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் கைதிகளுக்கு ஆப்பிள் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி கமல் ஸ்ரீதேவியோட டைலாக், கமல் வடிவுக்கரசி டைலாக்லாம் இளமை கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பயங்கர கிளாப்ஸ் தட்டுற மாதிரியான ஒரு டைலாக்ஸு, அவ்வளோ பிரமாதம். அந்த காம்பினேஷன் பாக்யராஜ் டைரக்டராக இருந்திருந்தால் நமக்கு சூப்பராக இருந்திருக்கும். பட் என்னென்னா அவர் ஹீரோவானது தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லி அதை வந்து ரொம்ப அழகாக நம்ம இளவரசு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுவும் குறிப்பாக வந்து கமலஹாசன் வந்து அந்த வீர சிவாஜி மேக்கப் போட்டு கிளைமேக்ஸில் நடித்தது, காலையில் 8 மணிக்கே வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் அந்த எறும்பு வர்றப்ப எப்படி சார் அந்த மனுஷன் இப்படி நடித்தான், எனக்குலாம் இப்போ பார்த்தாலும் பயமாக இருக்குது. கமல் மாதிரிலாம் ஒரு ஆள், கமல் சார் மாதிரிலாம் டெடிக்கேட்டடான ஆள் கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப வியந்து பாராட்டினார் இளவரசு. அதான் இதில் வந்து பாக்யராஜை பற்றியும் சொன்னார், கமலஹாசனை பற்றியும் சொன்னார் ஒரே அந்த கருத்தில். மன்மத நம்பு, அந்த மன்மத நம்பு படங்கிறது வந்து கப்பலில் எடுக்கப்பட்டது. ஒரு வெவ்வேறு லொக்கேஷனில் எடுப்பாங்க. அதாவது கப்பல் எப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸு, ஜெனோவா அங்கே ஒரு நாள் நடக்கும், ரோமில் ஒரு நாள் நடக்கும். அதாவது ஒரு நாள்னா அவங்க எப்படின்னா கப்பல் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போகும். ஒரு நாள் இப்போ ஜெனோவா அப்படின்னா அங்கே ஜெனோவாவில் வந்து காலையில் போகுது அப்படின்னா சாயங்காலம் 5 மணி வரை அங்கே நிற்கும். அதுக்கப்புறம் கிளம்பிடும், அடுத்த நாள் அடுத்த ஊருக்கு போகும். ஈவினிங் 5 மணி வரையே டாக்கில் நிற்கும். அப்போ நம்ம காலையில் 9 மணிக்கு போய் நிற்கிதுன்னா ஈவினிங் 5 மணி வரையே சுற்றி பார்க்கலாம் அந்த ஊரை. எந்தெந்த நாடோ ரோமில் நிற்கிதுன்னா ரோமை சுற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாரம் இன்னும் சில நாட்கள் 10 நாள் கிட்ட கமல் சார், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, அந்த படத்தில் நடித்தவங்க, குறிப்பாக சங்கீதாவுடைய கணவர் சங்கீதா நடிச்சிருந்தாங்க. அந்த வந்து ஒவ்வொரு முறையும் அவர் சாப்பிட்றப்பையும் கமல் வந்து கூப்பிடுங்க வரோம். எந்த பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு இது எதாக இருந்தாலும் அவங்க எப்படின்னா ஷூட்டிங் நடக்கிறப்ப அவர் இங்கே இருக்க மாட்டாராம். கரெக்டாக 9 மணிக்கு வண்டி நிற்கிதுன்னா, சார் நாங்கள் கிளம்புறோம், ஊரை சுற்றி பார்க்குறோன்னு போய் சுற்றி பார்த்துட்டு 5 மணிக்கு வருவாங்களாம். அது மறக்கவே முடியாது அப்படின்னாரு. அதில் எப்படின்னா கமல் என்ன சொல்வார்னா, இவரோட இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது நீங்களே கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு கமல் சார் சொன்னாராம். அது இவருக்கு பயங்கர மோட்டிவேஷன். அதான் கமல் மாதிரி ஒரு மகான் அவர். கமல் சார்லாம் அவ்வளோ இல்லை, தேவையில்லாமல் சும்மா எல்லாம் பாராட்ட மாட்டார். ஒரு விஷயம் இல்லாமல் அவரே பாராட்டுறாருன்னா நம்ம வந்து நிச்சயமாக நம்ம வளர்த்துக்கணும், நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கமல் சார் தான். அவரோட இருந்து அந்த நாட்கள் மறக்கவே முடியாது. அந்த வெவ்வேறு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாடு, அதெல்லாம் சான்ஸே இல்லை. கப்பலில் போய் ஜாலியாக அவங்க அப்புறம் ரோம்லலாம் வேறு போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவர் சொன்னார். அப்படி தான் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான் நம்மளோட லைஃபையே மாற்றும் அப்படின்னு சொல்கிறார் அவர்.